பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த போன மாசத்துல எங்க மாமியாருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடம்பு சரியில்லாம எங்க சின்ன மாமியாருக்கு. அப்போ நான் அங்கே போயிட்டு போயிட்டு வருவேன். அவங்களுக்கெல்லாம் எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப முடியாம இறந்துட்டாங்க. அப்போ நான் போயிட்டு எல்லாம் அங்கே செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பேன். அப்போ அவங்க இறந்துட்டாங்க. அவங்க காரியமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ எங்கள் பையன் இருந்துட்டு அவங்க மூக்குத்தி 2 மூக்குத்தி போட்டிருந்தாங்க. அது வந்து ஒன்று எங்கள் மச்சாண்டார் பொண்டாட்டிக்கும், ஒன்று எனக்கும் கொடுத்தாங்க. நானும் அது வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து பீரோவில் வச்சுட்டேன். வச்சுட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த பெரிய விரலில் நகை மாதிரி வந்துட்டு ரொம்ப தொந்தரவு. எனக்கு ரொம்ப வலி, வேதனை. டாக்டர்கிட்ட 2 3 டைம் போயிட்டேன். ஊசி போடுறதுக்கு எனக்கு பயம்னு ஊசி போடாமல் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா போய் மறுபடியும் ஊசியும் போட்டேன். மாத்திரைங்க சாப்பிட்டேன். எதுவுமே எனக்கு நல்லா ஆகலை. எது ஒன்றுனாலும் எனக்கு ஜான்சி கூப்பிட்டு, அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுமான்னு சொல்லுவேன். அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு, நீ உங்கள் மாமியார் வீட்டுக்கெல்லாம் போய் கண்ட மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுருக்குறியா, நீ அதனால தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு, நீ என்னாச்சும் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னெல்லாம் கேட்டாங்க. இல்லையாம்மா நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படின்னு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் யோசனை பண்ணிவிட்டு, ஆமாம்மா எனக்கு மூக்குத்தி கொடுத்தாங்க, நான் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். உனக்கு அதுதான் இந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு, அதுதான் நீ சொன்னால் நம்ப மாட்டேன், நீ சிஸ்டர்கிட்ட வந்து நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்தேன். சிஸ்டர்கிட்டையும் கேட்டேன். அதுதாம்மா அதனால தான் இப்படி இருக்குது, கை ரொம்ப ஃபுல்லாகவே புண்ணு, அப்படியே ஒரு மாதிரி அதை பார்க்கும்போதே பயமாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயே வெனை வச்சுக்கிட்டு வருது, மேலே அந்த தோலெல்லாம் அப்படியே இருக்குது. பார்க்க பார்க்க இருக்க இருக்க ரொம்ப பெருசாக ஆகிருச்சு. அப்புறம் சிஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், உனக்கு ஆமாம்மா அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீ வந்து அதை உனக்கு என்ன செய்ய உனக்கு பிரியுமோ அதை நீ செஞ்சிரு அப்படி. நான் சொன்னேன், இது எனக்கு வேண்டாவே வேண்டாங்க சிஸ்டர், நான் ஆண்டவர் காணிக்கையாகவே இதை நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூக்குத்தியை நான் போட்டுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் 2 3 டைம் வந்து வந்து நான் ஜெபம் பண்ணேன். கை சுத்தமாக எனக்கு நல்லா ஆயிருச்சு. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவர் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன்.